2 நாளைக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கீழே வந்து ஒரு கமெண்ட்டை பாருங்க. அவர் உள்ளூரில் இருக்காரா இல்லை வெளிநாட்டில் இருக்காரா என்னன்னு தெரியல. அது தம்பி வீடியோ வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அதாவது நீங்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுறீங்க, ஆனால் தாய்நாட்டில் 90% மனைவிமார்கள் ஆடம்பர வாழ்க்கையும் கள்ள தொடர்பும் வச்சுக்கிறாங்க, உங்களை நினச்சா பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. என்ன கமெண்ட் இதெல்லாம்? அதாவது மனைவிமார்கள் தவறான வழியில் போகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பக்கத்திலே உட்காந்து பொண்ணே தங்கமே வைரமேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க போதான் செய்வாங்க. சரி, அதுக்கு நீங்கள் வெளிநாடு வரைக்கும் போகணுன்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ நேரம் பக்கத்திலே உட்காந்து பாதுகாப்பீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாட்டில் இருக்க போனாட்டீங்க எல்லாம் தப்பானவங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் வெளிநாடு வரைக்கும் போகணுன்னு இல்லை. தான் இந்த கமெண்ட் அடிக்கிற நேரத்தில் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க பொண்டாட்டிங்க எல்லாம் தப்பானவங்க, அவங்க மட்டும்தான் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் தவறான வழியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எங்களுக்கு அந்த பயம் கிடையாது. நாங்கள் அந்த பயம் இல்லாததுனால தான் தைரியமாக பொண்டாட்டி பிள்ளைங்களா வீட்டில் விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கிறோம். பயம் இருக்கிறவங்க பயம் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பக்கத்திலேயே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என்னதான் பக்கத்திலே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருந்து அவன் தப்பு பண்ணணும்னு இருக்கிற மைண்டுக்கு கண்டிப்பாக உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 24 மணி கூட இருந்து காவல் காப்பீங்களா? அதுக்கு வெளிநாட்டில் இருக்கணும் பொண்டாட்டிகளை மட்டும் தப்பாக பேசாதீங்க. சரியா? இதுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா என்ன தோணுச்சுன்னா, அது அது மண்டை விட்டு போக மாட்டேங்குது. என்ன ஒரு மைண்ட் செட்டு! அவரை மட்டும் சொல்லலை, நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அதாவது வெளியூரில் புருஷன் இருக்கிறான் வேலை பார்க்குறான் அப்படின்னாலே அந்த பொம்மைகளை பார்க்க பார்வையை வந்து வேற மாதிரி தான் இருக்கும். பேசுகிற பேச்சா இருக்கட்டும், அவங்க ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அடுத்த முன்னாடியை பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா?